மிக மிக நேர்மையான வழியில், மிக மிக நேர்மையான வழியில், ஒரு துளி கூட கையில் கரை இல்லாமல், ஒரு துளி கூட கையில் பிறரது ரத்தமும் வேர்வையும் படாமல் நேர்மையான முறையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்வதற்கு இருக்கிற ஒரே வழி கல்வி ஒன்றை தவிர எதுவும் கிடையாது. நிறைய செல்வம் இருந்தது, நிறைய பணம் இருந்தது. ஆனால் 12 வயது பையனுக்கு உடன் விளையாடுவதற்கு துணைக்கு யாரும் இல்லை. குழந்தை தனியாக இருந்தான். எவ்வளவு பணம் இருந்து என்ன, எத்தனை வேலைக்காரர்கள் இருந்து என்ன, எவ்வளவு செல்வம் இருந்து என்ன, 12 வயது பையனோடு விளையாடுவதற்கு அந்த வயதொத்த ஒரு குழந்தை இருக்க வேண்டும். ஆனால் பணம் இருந்தது, வசதி இருந்தது, விளையாட துணையாக யாரும் இல்லை. சிவாஜி சொன்னார், நான் படுத்திருந்த கட்டிலுக்கு பக்கத்திலே இருந்த மேஜையிலே தான் அந்த மாத்திரை இருந்தது. கட்டிலுக்கும் மேசைக்கும் 3 அடி தூரம் தான். ஆனால் என்னால் எடுக்க முடியவில்லை. வலி காரணமாக என்னால் அசையக்கூட முடியவில்லை. நான் முயற்சிக்கிறேன், என்னால் முடியவில்லை. அடுத்த வார்த்தை சிவாஜி சொன்னார், 3 அடி தூரம் எவ்வளவு பெரியது என்று எனக்கு அன்றைக்கு தான் தெரிந்தது. அந்த விவசாயி தயக்கமாக சொன்னான், பணம் வேண்டாம், பொன் வேண்டாம், நிலம் வேண்டாம், பொருள் வேண்டாம், எதுவும் வேண்டாம். பிறகு என்னதான் வேண்டும்? ஒரே ஒரு கோரிக்கை. வறுமையில் ஏழ்மையில் பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் என்னோடு மாடு மேய்த்துக் கொண்டிருக்கும் இந்த 6 வயது சிறுவனுக்கு கல்வி கொடுத்தால் போதும் என்று தகப்பன் வேண்டிக். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கான இடைப்பட்ட இந்த 15-20 நிமிடத்தை எப்படி கடத்துவது என்று நான் எல்லாரும் தடுமாறிக் கொண்டிருந்த போது, ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ற வகையில் மேடையில் மட்டும் தன் வேலை இருக்கிறது என்று கருதாமல் அந்த 20 நிமிடத்தையும் மிக பயனுள்ள வகையில் மாற்றுவதற்காக கையில் ஒலிவாங்கியோடு கூட்டத்திற்குள் சென்று குழந்தைகளை பேச வைத்து பாட வைத்து இந்த 20 நிமிடத்தை அர்த்தமுள்ளதாக்கிய திருமதி கரிஷ்மா அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் நான் பாராட்டுகிறேன். அப்படி அவரை பாராட்டும் விதமாகத்தான் அந்த நாற்காலியில் நான் அவரை அமரச் சொன்னேன். ஏனென்றால் நாங்கள் பேசுவதைக் காட்டிலும் குழந்தைகள் பேசுவதற்கு ஒப்பான அழகு இந்த உலகத்திலேயே இல்லை. இந்த 20 நிமிடமும் குழந்தைகள் பேசியதையும் குழந்தைகளோடு அவர் பேசியதையும் நான் பார்த்து உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். நாம் விரும்புவதெல்லாம் அதுதான். இனி வரும் காலத்தில் இது போன்ற இடங்களை நின்று பேசுகிறவர்களாக நம் குழந்தைகள் வளர வேண்டும் என்பதுதான் நமது ஆசை. உலகின் எல்லா மேடைகளிலும் தமிழ் பேசுகிறவர்களாக, தமிழை பாடுகிறவர்களாக, தமிழ் பாடவர்களுக்கு ஆடுகிறவர்களாக நம் குழந்தைகள் அல்லது உங்கள் குழந்தைகள், என் குழந்தைகள் வளர வேண்டும் அல்லது வர வேண்டும் என்று நாம் விரும்பினால், நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தகங்களை உங்கள் குழந்தைகள் படிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த இடத்திற்கு வருவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயர்வதற்கான தம்பி 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 இங்க பாருங்க, இங்கதான் ஃபர்ஸ்ட் ரோ. தம்பி உங்களை தான் அமைதியா இருக்கும், கவனிக்கணும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயர்வதற்கான வழிகள் நிறைய இருக்கிறது என்று நிறைய பேர் நம்புகிறார்கள். அரசியலில் உயரலாம், வாணிகத்தில் உயரலாம், தொழில் செய்து உயரலாம் என்று பல வழிகளை பலரும் கற்பனை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் என் வாசிப்பின் எல்லையில், என் அனுபவத்தில்
நான் உங்கள் எல்லோருக்கும் பணிவாக சொல்ல விரும்புகிறேன். மிக மிக நேர்மையான வழியில், மிக மிக நேர்மையான வழியில், ஒரு துளி கூட கையில் கரையில்லாமல், ஒரு துளி கூட கையில் பிறரது இரத்தமும் வேர்வையும் படாமல், நேர்மையான முறையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்வதற்கு இருக்கிற ஒரே வழி கல்வி ஒன்றை தவிர எதுவும் கிடையாது. மிக மிக நீண்ட நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வியந்து போவீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் நான் சொல்ல போகிற சம்பவம் நடந்த சம்பவம். என்றைக்கு நடந்தது, எப்போது நடந்தது, அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதையெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன். முறையில் அந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். அது ஒரு நாடு, எந்த நாடெல்லாம் பிறகு சொல்கிறேன். எந்த நாடாக இருந்தாலும் உலகத்தின் வரலாற்றில் எந்த மூலையில் எது நடந்தாலும் அது நமக்கு பொருந்துமா என்று பார்க்க வேண்டும். அது நமக்கு ஏற்புடையதா என்று பார்க்க வேண்டும். ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார். செல்வத்திற்கும் பணத்திற்கும் குறைவே இல்லை. அவர்கள் தங்கியிருந்த வீடு என்பது வீடு அல்ல, ஒரு அரண்மனை. ஆங்கிலத்தில் சொல்வதாயிருந்தால் கேசல், CASTLE, கேசல் என்பார்கள். ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்கு பின்னால், அந்த அரண்மனைக்கும் அந்த வீட்டிற்கும் சொந்தமான இடம் மட்டும் ஒரு 1000 ஏக்கர் காடு. அந்த 1000 ஏக்கர் காடு, நிலம் எல்லாம் சேர்ந்த அரண்மனை கொண்ட அந்த மிகப்பெரிய செல்வந்தருக்கு ஒரே ஒரு மகன். அவனுக்கு 12 வயது. நிறைய செல்வம் இருந்தது, நிறைய பணம் இருந்தது. ஆனால் 12 வயது பையனுக்கு உடன் விளையாடுவதற்கு துணைக்கு யாரும் இல்லை. குழந்தை தனியாக இருந்தான். எவ்வளவு பணம் இருந்து என்ன, எத்தனை வேலைக்காரர்கள் இருந்து என்ன, எவ்வளவு செல்வம் இருந்து என்ன, 12 வயது பையனோடு விளையாடுவதற்கு அந்த வயதொத்த ஒரு குழந்தை இருக்க வேண்டும். ஆனால் பணம் இருந்தது, வசதி இருந்தது, விளையாட துணையாக யாரும் இல்லை. எனவே குழந்தை என்ன செய்வான், வீட்டிற்குள் இருக்க முடியாது என்பதற்காக அரண்மனை போன்ற வீட்டையும் வேலைக்காரர்களையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு பக்கத்திலே இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள் குழந்தை ஓடிவிடுவான். அங்கே பறவைகளை பார்ப்பான், விலங்குகளை பார்ப்பான், பூக்களை பார்ப்பான், தாவரங்களை பார்ப்பான், இயற்கையை பார்ப்பான். குழந்தைக்கு பொழுது கழியும். அந்த 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்த காட்டில் இஷ்டம்போல் அந்த பையன் சுற்றி திரிந்து கொண்டிருந்த ஒரு நாளில், அந்த காட்டிலேயே அந்த 1000 ஏக்கர் நிலப்பரப்பிற்குள் ஒரு இடத்தில் ஒரு புதை மணல் இருந்தது. புதை மணல் என்றால் உங்களுக்கு தெரியும் தானே. அதில் கால் வைத்தால் நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை உள்ளே இழுக்கும். சகதி போல அது ஈரமாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்திற்குள் எடையின் அளவை பொறுத்து, அதில் விழுகிற பொருளின் எடையை பொறுத்து, யானை என்றால் 1/2 மணி நேரம் கூட ஆகாது, ஒரு முழு யானையையும் அந்த ஈரமண் விழுங்கிவிடும். அதில் விழுந்தவர்கள் வெளியே வருவது, பிழைப்பது கடினம். 12 வயது சிறுவன் உற்சாகமாக காட்டுக்குள் தனியாக ஓடிக்கொண்டிருந்த போது அந்த காட்டில் அந்த புதை மணல் இருந்த பகுதி அந்த குழந்தைக்கு தெரியாது. புதை மணலில் குழந்தை விழுந்து விட்டான். வெளியே வர முயற்சிக்கிறான். புதை மணல் சகதி போல இருக்கும், காலை பிடித்துக் கொள்ளும், கால்களை அசைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை உள்ளே மூழ்குகிறான். அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போனால் குழந்தை முற்றிலுமாக புதை மணலுக்குள் சிக்கி இறந்து போவதை தவிர வேறு வழி இல்லை. உயிருக்கு போராடுகிற குழந்தை பெரும் குரல் எடுத்து தன்னை காப்பாற்றுமாறு கத்துகிறான், அழுகிறான், கூப்பிடுகிறான். ஆனால் அரண்மனைக்கு தொலைவிலே புதை மணல் இருந்த இடத்திலே இருந்து அந்த குழந்தையின் குரல் அரண்மனையில் யாருக்கும் கேட்கவில்லை. அரண்மனை ரொம்ப பெரியது, வேலைக்காரர்கள் நிறைய இருந்தார்கள். ஆனால் யாருக்கும் குழந்தையின் கூக்குரல் கேட்கவில்லை. இந்த இடத்தில் நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன்.
காலஞ்சென்ற அமரர், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு முறை கடும் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் இருந்து சில நாட்கள் கழித்து நலம் பெற்று வீட்டுக்கு திரும்பி விட்டார். வீட்டுக்கு திரும்பி அவரை நலம் விசாரிப்பதற்காக நிறைய பேர் போனோம். அந்த குழுவில் நானும் இருந்தேன். நலம் விசாரிப்பதற்காக போனோம். அப்போ என்ன நடந்தது என்று சிவாஜியே எங்களுக்கு சொன்னார். சிவாஜி பேசுகிற போது நீங்கள் பார்த்தால் சினிமா பார்ப்பது போல நமக்கு தெரியும். ஏனால் எப்போதும் சினிமாவிலேயே பார்த்த சிவாஜியை நேரில் பார்க்கிற போது கூட நேரில் பார்க்கிற உணர்வு வராது. ஏதோ சினிமாவில் சிவாஜி பேசுகிறார் என்றுதான் தோன்றும். சிவாஜி சொன்னார், வழக்கமாக மத்தியானம் 2 மணி 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துருவேன். 5 மணிக்கு அவருடைய துணைவியார் பெயர் கமலா. 5 மணிக்கு கமலா வந்து எழுப்பி ஒரு டீ கொடுக்கும். சாப்பிட்டுட்டு முகம் கழுவிட்டு கீழே போவேன். இதுதான் டெய்லி நடக்கும். அன்னைக்கு நல்ல தூக்கத்தில் இருக்கும்போதே 4 மணிக்கே எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வலி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு மாரடைப்பு வந்துருச்சுன்னு. அந்த மாதிரி வலி வந்தால் அதற்கு ஆங்கிலத்தில் மருத்துவத்துறையில் செரனரி த்ராம்போசிஸ் என்று பெயர். அதற்கு ஒரு மருந்து இருக்கிறது. என்னன்னா ஒரு சின்ன மாத்திரை இருக்கிறது, அது பக்கத்தில் இருக்கும். அதை எடுத்து நோயாளி நாக்குக்கு அடியில் வைத்துக் கொண்டால் சில நொடிகளில் வலி நின்றுவிடும். எனவே எப்போதாவது வலி வந்தால் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த மாத்திரையும் கொடுத்திருக்கிறார்கள். சிவாஜி சொன்னார், நான் படுத்திருந்த கட்டிலுக்கு பக்கத்திலே இருந்த மேஜையிலே தான் அந்த மாத்திரை இருந்தது. கட்டிலுக்கும் மேசைக்கும் 3 அடி தூரம்தான். ஆனால் என்னால் எடுக்க முடியவில்லை. வலி காரணமாக என்னால் அசையக்கூட முடியவில்லை. நான் முயற்சிக்கிறேன், என்னால் முடியவில்லை. அடுத்த வார்த்தை சிவாஜி சொன்னார், 3 அடி தூரம் எவ்வளவு பெரியது என்று எனக்கு அன்றைக்கு தான் தெரிந்தது. எனவே வலி பொறுக்க முடியாமல் கமலா கமலா, பிரபு, ராம்குமார் என்று எல்லார் பெயர்களையும் சொல்லி நான் அழைத்து கொண்டே இருந்தேன். நிறுத்திட்டு சிவாஜி சொன்னார், எங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு, எல்லாம் அவங்கவுங்க வேலையாக இருந்தாங்க. நான் கூப்பிட்டது யாருக்குமே கேட்கல. நல்ல வேலையா எப்பவும் 5 மணிக்கு வர்ற கமலா அன்னைக்கு எதையோ மறந்துட்டோம்னு எடுக்கணுங்கிறதுக்காக 4:15 மணிக்கு மேலே ஏறி வந்தவ என்னமாமா அப்படின்னு கேட்டு மாத்திரையை எடுத்து கொடுக்க போய்தான் நான் இன்னைக்கு உசுரோட இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சிவாஜி சொன்னார், உங்க எல்லாருக்கும் சொல்றேன்டா, யார் வீடு கட்டினாலும் பெரிய வீடா கட்டாதீங்க அப்படின்னாரு. அவரே சொன்னாரு, ரொம்ப பெரிய வீடா கட்டுனீங்கன்னா ஆத்திர அவசரத்தை கூப்பிட்டா எவனுக்குமே கேட்காது, 4 பேருக்கு கேட்கிற மாதிரி சின்ன வீடா கட்டிக்கங்கடா என்று சொன்னார். இது ஒரு நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது. அந்த மாளிகையிலிருந்து ரொம்ப தூரத்தில் அகப்பட்டுக் கொண்டது யார்? சிறுவனுக்கு என்ன வயது? யார் சொன்னா? சூப்பர், கை தட்டுங்க. அவன் தான் கவனிக்கிறான். கேட்ட உடனே பதில் சொல்றான் பாருங்க. அப்படி சொல்லணும், நீங்களும் சொல்லணும். அது குழந்தைக்கு தான் சொல்லணும், நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லைன்னு இருக்க வேணாம், இருக்க வேண்டியதில்லை. சரியா? புத்தகத்தில் உள்ளனா பேச வர்றவங்க மட்டும்தான் பேசணும், நமக்கு வேலையே இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த குழந்தைக்கு என்ன வயது? 12 வயது சிறுவன் புதைமணலிலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கத்துகிறான், அழைக்கிறான். காட்டில் அந்த குரல் கரைந்து போகிறது. அரண்மனையில் அந்த குரல் யாரையுமே எட்டவில்லை. குழந்தை தொடர்ந்து உயிரை காப்பாற்ற போராடுகிறான். அப்போது அந்த காட்டிற்குள் ஒரு ஏழை குடியானவன் தன் 6 வயது மகனோடு ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்துக் கொண்டிருக்கிறான். சேற்றில் அகப்பட்டுக் கொண்ட பையனின் தந்தை அவருக்கு இருந்த 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த குடியானவனை
தன் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருந்தார். நீ மேய்ச்சுக்கோ அப்படின்னு. அந்த அனுமதியின் பேரில் தன் 6 வயது மகனோடு பள்ளிக்கூடத்திற்கு போகாத, படிப்பதற்கு வசதி இல்லாத அந்த ஏழை குடியானவன் பள்ளிக்கூடத்திற்கு போகாத தன் 6 வயது மகனோடு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காதுகளில் என்ன கேட்டது? அந்த பையனின் குரல் கேட்டது. குரல் வந்த திசையை நோக்கி அப்பாவும் பையனும் ஓடினார்கள். பார்த்தால் முதலாளியின் மகன், தங்களுக்கு இடம் கொடுத்த அந்த பிரபுவின் மகன் புதை மணலில் மூழ்கி கொண்டிருக்கிறான். ஏறக்குறைய இடுப்பு அளவுக்கு குழந்தை புதை மணலில் மூழ்கி விட்டான். உடனே தந்தையும் மகனுமாக சேர்ந்து காட்டு கொடிகளை வெட்டி, கம்புகளை வெட்டி, கயிறு போல ஆக்கி, தங்கள் உயிரை பணயம் வைத்து கம்புகளை தரையில் ஊன்றி அந்த கொடியை அந்த பையனை நோக்கி வீசி அதை பிடித்துக் கொள்ள செய்து, வலிமையான காட்டு இலைகளால் செய்யப்பட்ட கொடிகளால் கொஞ்சம் கொஞ்சமாக புதைகுழியில் மீண்ட அந்த பையனை அந்த புதைகுழியிலே இருந்து மீட்டு எடுத்தார்கள். இவ்வளவு நேரம் விளையாட போன குழந்தையை காணோமே என்று குழந்தையின் அப்பாவும் அம்மாவும் சொந்தக்காரர்களும் தேடி வந்து பார்த்தபோதுதான் கண்டுபிடித்தார்கள் புதைகுழியிலே இருந்து குழந்தை மீட்கப்பட்டதை. ஒரே மகன், அவன் உயிரை ஒரு ஏழை குடியானவன் காப்பாற்றி இருக்கிறான். அந்த பிரபு சொன்னார், என் ஒரே மகனை நீ காப்பாற்றி விட்டாய், உனக்கு என்ன வேண்டும்? எவ்வளவு பணம் வேண்டும்? எவ்வளவு தங்கம் வேண்டும்? இந்த 1000 ஏக்கர் நிலத்தில் உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் வேண்டும்? நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். நான் சொல்லுவது வெற்று வார்த்தை இல்லை. நான் நம்புகிற கிறிஸ்துவின் பெயரால், என் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன், நீ என்ன கேட்டாலும், நிலம், வீடு, பொன், பொருள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஏழை விவசாயி ஒன்றும் கேட்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அவர் சொன்னார், ஏதாவது கேள். அந்த விவசாயி தயக்கமாக சொன்னான், பணம் வேண்டாம், பொன் வேண்டாம், நிலம் வேண்டாம், பொருள் வேண்டாம், எதுவும் வேண்டாம். பிறகு என்னதான் வேண்டும்? ஒரே ஒரு கோரிக்கை, வறுமையில் ஏழ்மையில் பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் என்னோடு மாடு மேய்த்துக் கொண்டிருக்கும் இந்த 6 வயது சிறுவனுக்கு கல்வி கொடுத்தால் போதும் என்று தகப்பன் வேண்டிக் கொண்டார். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.